பழனி கோவில் மடத்தின் 100 கோடி ரூபாய் நிலத்தை பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் மாவட்ட பதிவாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பழனி கோவில் மடத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட பதிவாளரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முகமது ரியாஸ் வழங்க கேட்கலாம். முகமது ரியாஸ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தீபிகா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் திருஆவணன்குடி பகுதியில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான சுமார் 1.40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ரூபாய் 100 கோடி மதிப்பிலான தர்ம சாசன நிலத்தை முறைகேடாக பதிவு செய்ததாக கூறப்பட்ட வழக்கில் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவை மீறி பதிவு செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் முதலில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மாவட்ட பதிவாளரும் சசிகலா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையில் வழக்கில் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதால் மேலும் பல முக்கிய தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பழனி திருஆவணன்குடி சரவண பொய்கை ஆண்டவன் பூங்கா சாலையில் அமைந்துள்ள இந்த நிலம் கடந்த 1888ஆம் ஆண்டு பாலசமுத்திரத்தை சேர்ந்த குப்புசாமி மணிகாரர் என்பதால் தர்ம சாசனமாக பழனி தண்டாயுதபாணி சாமிக்கு கோயிலுக்கு வழங்கப்பட்டது. இந்த தர்ம சாசனத்தில் இந்த நிலம் மடம் அமைத்து பக்தர்களுக்கு தங்குமிடம் ஏற்படுத்த வேண்டும், அன்னதானம் வழங்க வேண்டும், இந்து சமய கொள்கைகளை பரப்ப வேண்டும் என்கிற இந்த காலத்தில் சொந்த நபருக்கோ விற்கவோ மற்ற நபர்களுக்கோ இதை ஆக்கிரமிப்போ தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. நீண்ட காலமாக நீதிமன்ற போராட்டம், தண்டாயுதபாணி சுவாமி மடங்கள் மறைவுக்கு பிறகு மடம் நிர்வாகிகள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை பயன்படுத்தி சிலர் இந்த நிலத்தை மீது தனி உரிமை கோரி கூறப்படுகிறது. இந்த காரணமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நீதிமன்றங்கள் வழக்கு நடைபெற்றன. இறுதியில் சென்னை நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் இந்த நிலம் முழுமையாக தர்ம சொத்து என்று அதை யாரும் தனிப்பட்ட முறையில் விற்பனை கோர உரிமை முடியாது. பழனி தண்டாயுதபாணி சாமி கோவில் இணை ஆணையர் நிர்வாகி தற்காராக இருப்பார் என்று உறுதி செய்யப்பட்டது. ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்ட இந்த தீர்ப்பை தொடர்ந்து கடந்த 2025 செப்டம்பர் மாதம் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில் இந்த நிலம் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்காக இலவச வாகன நிறுத்தமாக மாற்றப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து நீதிமன்ற உத்தரவில் நடைமுறையில் இருந்த போதிலும் இந்த நிலத்தை தனியாருக்கு கிரயம் செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 2026 மார்ச் 27 அன்று திருப்புகழ் சாமிகள் முருகதாஸ் சுவாமி அகண்டா தண்டாபாணி சாமி ட்ரஸ்ட் என்ற பெயரில் உடுமலை பாப்பான்குளத்தை சேர்ந்த வெள்ளதுரை மற்றும் பழனி டீக்கன்புதுரை சேர்ந்த சேதுபதி ஆகியோர் ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள இந்த நிலத்தை வெறும் 2 கோடிக்கு பதிவு செய்ய முயற்சி நடந்ததாக தகவல் வெளியாகிறது. அப்போதிருந்த பதிவாளர் சட்ட விதிமுறைகளை சுட்டிக்காட்டி பதிவு செய்ய மறுத்ததால் இந்த முயற்சி தோல்வியடைந்தது. மீண்டும் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் பின்னர் தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு பொறுப்பேற்ற நிலையில் அதே ஆவணங்களை மீண்டும் கடந்த ஜூலை 3ஆம் தேதி தாக்கல் செய்திருந்த பழனி இணை சார் பதிவாளர் மாற்றப்பட்டுவிட்டதால் இருந்த கூடுதல் பொறுப்பில் வந்த ஜஸ்டின் மணிகண்டன் நீதிமன்ற உத்தரவுகள், தர்ம சாசன ஆவணங்கள் மற்றும் நிலத்தின் சட்டப்பூர்வ நிலைகளை முழுமையாக ஆய்வு செய்யாமல் ஜூலை 6ஆம் தேதி பத்திரப்பதிவை மேற்கொண்டு குற்றச்சாட்டு எழுந்தது. கோவில் நிர்வாகத்தின் அதிரடி நடவடிக்கையால் இந்த விவகாரம் தெரியவந்தவுடனே கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில் அணுகி பதிவை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் பத்திரப்பதிவுத்துறை ஐஜிக்கு புகார் அனுப்பியிருந்தார். உயர்நீதிமன்ற அதிரடி இந்த வழக்கில் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கோவில் பதிவு செய்த தனிநபர் நீதிபதி உத்தரவை ரத்து செய்து பத்திரப்பதிவு செல்லாது என உத்தரவிட்டிருந்தார். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரிகளை விசாரணை அடிப்படையில் முதலில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட பதிவாளர் நிர்வாகம் சசிகலாவையும் பத்திரப்பதிவுத்துறை ஐஜி தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து 5 பிரிவுகளில் குற்ற வழக்கு, இந்து சமய அறநிலை சார்பில் புகாரில் பேரில் ஏமாற்றுதல், போலி ஆவணங்கள் தயாரித்தல், போலி
உண்மைத்தன்மையாக பயன்படுத்த குற்றத்தின் உடந்தையாக இருந்து சதி செய்தல் என்ற 5 கடுமையான பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், அறக்கட்டளை நிர்வாகிகளான முருகதாஸ், சுவாமி நிலம் வாங்கப்பட்டதாக கூறப்பட்ட வெள்ளதுரை மற்றும் சேதுபதி ஆகியோர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு சிபிசிஐடி கையில் விசாரணைக்கு உட்படுத்தி உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் நபர்கள் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேக அடிப்படையில் தமிழகத்தில் இந்த வழக்கு சிபிஐ-சிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. பழனி கோவில் மடத்தின் 100 கோடி ரூபாய் நிலத்தை மோசடி செய்த வழக்கில் மாவட்ட பதிவாளரான சசிகலா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகமது ரியாஸ்.